ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி ஒரு கலக்கலான ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடுவில் ஐபிஎல் ஃபஸ்ட்டு போட்டி நடைபெற்றது. இதில் வந்து டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. வழக்கம் போல் கேகேஆர் ஆரம்பத்தில் சூப்பராக வந்து விளையாண்டாங்க. அதில் சுனில் நரேனு 44 ரன்கள் அடித்தார். அதே மாதிரி அஜிங்கர் ரஹானே 56 ரன்கள் அடித்தாங்க. இந்த 2 பேர்த்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்தது. டிகாக்கு 4 ரனில் அவுட் ஆகிட்டாலும் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து விளையாண்டாங்க. ஸோ ஸ்கோர் வந்து 10 ஓவர்லேயே 100 ரன் டச் பண்ணிருச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 200-250 டார்கெட் வைப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா கர்னூல் பாண்டியா. ஸோ கர்னூல் பாண்டியா எடுத்த 2-3 விக்கெட்டுமே சூப்பரான விக்கெட்டு. ஃபஸ்ட்டு ரஹானே, அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் ரிங்கு சிங். இந்த 3 பேர்த்தோட விக்கெட் வந்து ரொம்ப குரூசியலான விக்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்சே வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் வந்து சொதப்பினாலும் அடுத்த 3 ஓவர் சூப்பராக வந்து போட்டிருந்தார் கர்னல் பாண்டியா. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ஸ்கோர் வந்து அவங்களால எடுக்க முடியல. ஸோ 174 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக பேட்டிங்க்கு வந்த ஆர்சிபி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் அடித்த அடிக்கு வந்து அளவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வெறும் 16 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் மேட்ச்சு போன வேகம் பார்த்திங்கன்னா 10 ஓவர்லேயே வின் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மேட்ச் போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஓவர்ஸுமே ஒரு 2-3 ஓவருக்கு அப்புறம் எல்லா ஓவர்லேயுமே வந்து 15 ரன்னு 16 ரன்னு தான் வந்து ஸ்கோர் வந்துகிட்டே இருந்தது. அந்தளவுக்கு பிலிப் சால்ட்டும் விராட் கோலியும் போட்டு பிரித்து வெஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். விராட் கோலி எடுத்துட்டிங்கன்னா 36 பாலில் 59 ரன் அடிச்சிருந்தார். 4 4 3 6 அடிச்சிருந்தார். அதே மாதிரி பிலிப் சால்ட் 56 ரன் அடிச்சிருந்தார் 31 பாலில். அதில் வந்து 9 4 2 6 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து படிக்கல் வழக்கம் போல் விளையாடவே இல்லை. படிக்கல் வந்து விளையாண்டது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து படிக்கல் விளையாண்டார். அதுக்கப்புறம் வந்து பெருசாக விளையாண்ட மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கேப்டனாக ரஜித் பட்டிதார் சூப்பராக விளையாண்டார். 16 பால்லேயே 34 ரன் அடித்தார். 5 4 ஒரு 6 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டன் 5 பாலுக்கு 15 ரன் அடித்து ஆட்டத்தை முடிச்சே கட்டிட்டாங்க. ஸோ இதில் லிவிங்ஸ்டனும் விராட் கோலியும் வந்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து க்ரூசியல்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் பாண்டியாவோட அந்த 3 விக்கெட்டு தான். அதனால தான் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்சும் வந்து கொடுத்தாங்க. ஆர்சிபி இந்த டைம் வந்து சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நடப்பு சாம்பியனான கேகேஆர் அணியை ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.